ஒரு கட்சிக்கு அந்த கட்சியுடைய தொண்டர் தான் பலம். அண்ணா திமுக தொண்டர் பலம் நிறைந்த கட்சி, நிர்வாகிகள் நிறைந்த கட்சி, ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. அதனால மக்கள் அண்ணா திமுக விரும்புகிறார்கள். திமுக அப்படியா இல்லையே. இன்னைக்கு தொண்டல் நிறைந்திருந்தா ஏன் வீடு வீடா போய் மக்கள்கிட்ட கெஞ்சி உறுப்பினர் சேர்க்கையில நீங்க ஈடுபட்டுக்கிறீங்க? இதுவரை தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் வீடு வீடா போய் கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்த வரலாறு கிடையாது. மக்கள் விரும்பினா அந்த கட்சிக்கு விரும்புகிறாங்களோ அந்த கட்சியில போய் உறுப்பினர் சேருவாங்க. அதுதான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கிட்ட நிலைமை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டரோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, வேற வழி இல்லை. அதனால வீடு வீடா திமுக கட்சிக்காரெல்லாம் உறுப்பினர் சீட்டை எடுத்துட்டு வந்து கட்சியில சேர்த்துங்க சேர்த்துங்கன்ற அந்த விண்ணப்பத்தில் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கையெழுத்து போலினா தங்களுக்கு கொடுக்கின்ற அந்த திட்டத்தை நிறுத்தி விடுவதாக இன்றைக்கு பயமுறுத்திட்டு இருக்காங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. அண்ணா திமுக உங்களுக்கு பக்க பலமா இருக்கும். இந்த உரிமை தொகை கொடுப்பதா சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ ஒரு வீட்டிலிருந்து கொடுப்பதா சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின். இங்க இருக்கிற அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா வீட்டில இருந்தா கொடுக்குறாங்க, கடை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறார். அதுவும் அரசாங்கத்தில் வருமானத்தை பெருக்கி கொடுக்கல, கடன் வாங்கி இந்த உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டணும், வேற யாரும் கட்ட மாட்டாங்க. எப்படி கட்டணும்? வரி போட்டு உங்களிடத்துல வசூல் பண்ணி அந்த கடனை கட்டுவாங்க. எப்படி தந்திரமா பண்றாங்க பாரு.